ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க். ஸோ எல்லா வீடியோ முடித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் ஹோம்ஒர்க் தரேன். அந்த ஹோம்ஒர்க் கொஷின் டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ எங்கேயுமே தேடாமல் இந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹோம்ஒர்க்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா போன தடவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பிடிஎஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை டேரெக்டாக எல்லா வீடியோ முடித்ததுக்கப்புறமும் அந்த வீடியோக்கு கீழேயே பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின் வந்துடும். ரெண்டாவது, நிறைய பேர் எங்ககிட்ட மெயில் பண்ணுறது ப்ராக்டிஸ் கொஷின் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் என்னோட வெப்சைட்டோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்டிடியூட் ரீசனிங்ன்ற டெஸ்ட் பேக்கேஜ் இருக்கும். அதில் மறந்துடாமல் கூப்பன் கோடுன்ற இடத்துல தமிழ் ஸ்டூடெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். வெறும் 99 ரூபாய்க்கு உங்களால் இந்த டெஸ்ட்டை வாங்கிட முடியும். ஸோ மறந்துடாமல் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு போங்க. இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிப்பா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம படிக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம படிக்க போகிறோம் இந்த வீடியோவில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் நான் உங்களுக்கு நடத்தியிருந்தேன். ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி நடத்தியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது ஏ பவர் என் அந்த மாதிரி கொஷின் நடத்தியிருந்தேன். ஸோ அந்த கொஷின் நடத்தும் போதே நான் சொல்லியிருந்தேன், அந்த கொஷினில் உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கும், வெவ்வேறு மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோ கீழே ஹோம்ஒர்க் இருக்காது. ஏன்னா அந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல இந்த மாடல் கொஸ்டினும் நான் அதிலே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ 2 மாடல் கொஸ்டின் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் நம்பர்ஸ், அதாவது இந்த மாதிரி இருக்கும். இப்போ 5 ஸ்கொயர் இன்டூ 5 கியூப் டிவிஷன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு மாடல் கொஸ்டின். ஸோ இதை நான் உங்களுக்கு போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னொரு மாடலும் இருக்குது சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பவர் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ டிவிஷன் 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இந்த கொஷனுக்கும் இந்த கொஷனுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்பர்ஸ் மட்டுமே இருக்கும். பட் சில கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா பவர்லேயே இந்த எக்ஸோட வேல்யூ இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் கவனமாக போடணும். ஏன் அப்படின்னா நிறைய தப்பு பண்ணிடுவோன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது, நான் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இப்போது 5 பவர் 1 அப்படின்னு இருக்குன்னா இதை நம்ம கீழே மாற்றி எழுதுறோம்னா நம்ம என்ன எழுதுவோம்? 5 பவர் மைனஸ் 1ன்னு எழுதுவோம். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ 1/5ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம நார்மலாக எப்படி மாற்றுவோம்? 5 பவர் மைனஸ் 1ன்னு மாற்றுவோம். கீழே இருக்கிற நம்பரை நான் மேலே கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்னென்னு மாற்ற சொல்லியிருக்கேன்? பவரில் -1. இதுவே 5 ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த நம்பர் மேலே போகும்போது என்னவா போகும்? 5 பவர் -2. இது ஒரு நார்மல் நம்பராக இருக்கும்போது. பட் இதுவே 5 பவர் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 டிவைடட் பை 5 பவர் எக்ஸ் மைனஸ் 2. இது மேலே போகும்போது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம்னா 2 மைனஸ் எக்ஸ். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்போ இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே 5 ஸ்கொயர் இருக்கும், அது மேலே போச்சுன்னு சொன்னால் நான் என்ன சொல்லி கொடுத்ததுன்னா -2ன்னு எழுதுங்க. ஆனால் இங்கே எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்கும்போது இந்த நம்பர் மேலே போகும்போது முன்னாடி மொத்தமாக மைனஸ் போட்டுருங்க. மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். ஸோ அதனால் அது 2 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதனால் இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வச்சது எல்லாமே கொஞ்சம் கவனமாக போடணும். அதுவும் இல்லாமல் இப்போ 5 பவர் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 5 பவர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பவர் x into 5 power minus 1 எழுதலாம். ஸோ 5 பவர் x into 5 பவர் -1 இப்படியும் நீங்கள் எழுதலாம். ரெண்டாக பிரித்து கூட எழுதலாம். ஏன்னா a பவர் nன்றது a பவர் m plus n, அதுதான் இங்கே மேலே வந்திருக்கு. 5 பவர் x minus 5 பவர் 1. ஸோ 5 பவர் -1 நம்ம என்னென்னு சொல்லலாம்னா 5 பவர் x divided by 5. ஸோ இப்படியும் நம்ம சொல்லலாம்ப்பா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் ரெண்டாவது டைப் ஆஃப் கொஷின்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ் நான் கொஞ்சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நான் அந்த ஹோம்ஒர்க்லேயே உங்களுக்கு கொடுத்துருந்தேன், டெஸ்ட்லேயும் கொடுத்துருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டெஸ்ட்லேயே டவுட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ நான் நடத்திடுறேன், இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் எல்லாமே. பட் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாத இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இடத்துல தான் 1/5 பவர் எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு இருக்குன்னா இதை மேலே கொண்டு போகும்போது முன்னாடி மொத்தமாக என்ன நம்பர் இருந்தாலும் சரி, எக்ஸ் +2 +4 என்ன இருந்தாலும் சரி, மொத்தமாக ஒரு ப்ராக்கெட்டை போட்டு முன்னாடி மைனஸை கொண்டு போயிட்டீங்கன்னா அது நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி 5 பவர் எக்ஸ் மைனஸ் 1 இருந்துச்சுன்னா அது 5 பவர் எக்ஸ் இன்ட்டு 5 பவர் -1ன்னு எழுதலாம். அப்படி எழுதிட்டிங்கன்னா அதான் பிரித்து எழுதுறதுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் a பவர் m a பவர் nலாம் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம்.
சரிங்களா? ஸோ நான் கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ணி காட்டுறப்ப உங்களுக்கு அதிலே ஐடியா கிடச்சிரும். ஸோ சின்ன வீடியோ தான், சின்ன கான்செப்ட்னு விட்டுறாதீங்க. இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட். ஏன்னா நம்மளோட ரயில்வே எக்ஸாமில் 25 கொஷனில் 3-4 கொஷின் சிம்பிளிஃபிகேஷனே வரும். ஸோ அதனால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம். மொதல் கொஷின். So if 2 power 2n minus 1 is equals to 1 divided by 8 power n minus 3. அவங்க என்ன வேல்யூ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்தீங்கன்னாப்பா இங்கே பவரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், என்னன்னு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக போடுங்க, பட் இதுவும் ஈஸி தான். ஸோ இந்த நம்பர் அப்படியே எழுதிடுங்க, 2 பவர் 2n minus 1 equal to கீழே இருக்கிற நம்பரை மேலே கொண்டு வந்தேன்னு சொன்னால் என்ன பண்ணணும், மைனஸ் ஆஃப் n minus 3. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி மைனஸை போட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. ஸோ 2 பவர் 2n minus 1 is equals to 8. ஸோ 3 மைனஸ் ஆஃப் n. ஓகேவா? ஸோ மைனஸ் இது n வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்றது ப்ளஸ், அப்போ 3 மைனஸ் என்னன்னு கிடைக்கும். இப்போது நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம டேரெக்டாக இதை அடிக்க முடியாது. ஏன் அடிக்க முடியாதுன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இதையும் நான் 2ஆக மாற்றினேன்னு சொன்னால் அப்போ கீழே இருக்கிற பேஸ் நம்பர் சேமு, மேலே இருக்கிறத மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பவர் 2n minus 1. ஸோ அப்படின்னா இதை 2ஆக நான் மாற்றணும் அப்படின்னா இதை 2 கியூப்னு எழுதலாம். கரெக்டாக இல்லையா? 2 கியூபு 3n minus n. ஏன்னா 2 கியூப்ன்றது 8. ஸோ 2 into 2 into 2, 2 into 2 4, 4 into 2 8. அப்போ 8 நான் 2 கியூப்னு போட்டிருக்கேன். இப்போ 2 பவர் n 2n minus 1 is equals to 2. 3 into 3ன்றது 9n. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாரிப்பா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் n இருக்குது. ஸோ 3 into 3ன்றது 9 minus 3n. ஸோ இந்த 3யை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நம்பர், அதாச்சும் கீழே இருக்கிற 2 பேஸ் நம்பருமே 2. அப்போ நம்ம மேலே இருக்கிற நம்பரை மட்டும் ஈக்குவேட் பண்ணால் போதும். 2n minus 1 is equals to 9 minus 3n. இந்த 3n இந்த சைடு வந்துருச்சுன்னு சொன்னால் 2n plus 3n. இந்த மைனஸ் 1 அந்த சைடு போயிடுச்சுன்னு சொன்னால் ப்ளஸ் 1. அப்போ 9 + 1ன்றது 10. ஸோ 5n is equals to 10. அப்போ n equal to 2. அவ்வளோதான்ப்பா. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா n equal to 2. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் நார்மல் மெத்தட், நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் நார்மல் மெத்தட். ஓகேவா? இப்படி தான் நம்ம போடணும். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஆப்ஷன் இருக்கும்ல, இப்போ ஆப்ஷனில் n equal to 3, ஆப்ஷன் பியில் n equal to 2 அப்படின்னு இருக்கும்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த n equal to 2 எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த வேல்யூவும் சேமாக வருதான்னு பார்ப்பாங்க. இப்போ n-க்கு பதிலாக நீங்கள் 3 போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. n-க்கு பதிலாக 2 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 2 ஸ்கொயர், இது பார்த்தீங்கன்னா 2 into 2 4, 4 minus 1ன்றது 3. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 கியூப் வரும். அப்போ இங்கேயும் போட்டிங்கன்னா அதே 2 கியூப் தான் வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே 4 minus 1ன்றது 3. ஸோ 2 கியூப் அப்படின்றது ஆன்சர் ஒன்று வரும் இல்லையா, அந்த ஆன்சரை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே n-க்கு பதிலாக நீங்கள் 2 போட்டிங்கன்னா 2 minus 1, 8 power minus 1, அந்த 8 மேலே போயிடுச்சுன்னா +8 இருக்கும். இந்த சைடும் 8, இந்த சைடும் 8. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது எப்போ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 4 ஆப்ஷன் தான் உங்கள் எக்ஸாமில் இருக்குன்னா நீங்கள் போடலாம். ஒருவேளை ஆப்ஷன் நம்பர் இ நன் ஆஃப் தீஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்னா டைம் எடுக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்துகிட்டு போய் போட்டு கடைசியில் ஆப்ஷன் இ நம்மளோட ஆன்சராக வந்துச்சுன்னா அது டைம் வேஸ்ட்டு. இதை கற்று வச்சுக்கோங்க. இது சில பேர் படிச்சுட்டு போவாங்க, பட் எல்லா மெத்தடுக்கும் இது சூட் ஆகாது. ஒரு சில கொஷின்ஸ் தான் சூட் ஆகும், சில கொஷின்ஸ்க்கு நம்ம இப்படி போட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த முதல் கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா n equal to 2. நிறைய பேர் தப்பு பண்ணுற இடம் அப்படின்றது இந்த இடம் மட்டும்தான். இந்த இடம் மட்டும் நீங்கள் கவனமாக போட்டுட்டீங்கன்னு சொன்னால் போதும், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரெண்டாவது கொஷன். So 2 power n plus 4 minus of 2 power n plus 2 is equals to 3. So find the value of n. So என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எப்போதுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இந்த சைடு ஏதாச்சும் நம்பர் இருக்கா பாருங்கள், எதுவுமே கிடையாது, ஒரு நார்மல் நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைனஸ் ஆஃப் 2 power n plus 2 அப்பா n plus 2 is equals to 3. ஓகே, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன், இந்த மாதிரியான பவரில் 2 நம்பர் இருந்துச்சுன்னா இதை எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 2 power n-ன்னு ஒன்று எழுதலாம், 2 power 4ன்னு எழுதலாம். அதே மாதிரி இது 2 power n, இது 2 power 2 equal to 3. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இதை வந்து இந்த n plus 4 2வாக எழுதலாம். 2க்கு n வச்சுக்கலாம், 2க்கு ஒரு 4. அதே மாதிரி 2க்கு பவரில் ஒரு n, 2க்கு பவரில் ஒரு 2. இப்போது எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 power n ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ அப்போ 2 power n நம்மளால் எடுக்க முடியும். ஸோ 2 power n நீங்கள் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே 2 power 4 minus 2 square. So 2 power 4 minus of 2 square is equals to 3. So 2 power n என்றது 2 power 4 பா.
2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ இது பார்த்தீங்கன்னா 16 மைனஸ் ஆஃப் இது 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர்ன்றது 4 ஈக்குவல் டு 3. ஸோ இதை போட்டிங்கன்னா 16 மைனஸ் 4 அப்படின்றது 12. ஸோ 2 பவர் n இன்டூ 12 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3. ஸோ அப்போ 2 பவர் nன்றது 3 டிவைடட் பை 12. ஸோ 3 டிவைடட் பை 12னு போட்டிங்கன்னா 1 டிவைடட் பை 4. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 வந்திருக்கு. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் என்னது? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 2 பவர் n இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2 ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? 4 நம்ம என்ன பண்ணலாம்? 2 ஸ்கொயர். இந்த 2 ஸ்கொயர் அப்படியே மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் 2 பவர் n இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 பவர் -2. அப்போ என்னோட வேல்யூ என்னதுப்பா இங்கே? n இஸ் ஈக்குவல்ஸ் டு -2. ஸோ இப்போ இந்த கொஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு -2. ஓகேவா? இந்த ஒரு இடம் மட்டும் தான். இப்போ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும், இந்த மாதிரியான மாடல் கொஷன்ஸ் உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். மூணாவது கொஷன். ஸோ இஃப் 2 பவர் n - 1 அதே மாடல் கொஷின் தான்ப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டது. ஸோ அடுத்த ஒரு கொஷின் சால்வ் பண்ணி காட்டுறேன். 3 பவர்னு சொல்லி அது 2019 ரயில்வே எக்ஸாமில் கேட்டது. ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து கொஞ்சம் போட்டு பாருங்கள். அதனால தான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் எக்ஸ் வச்சது, எக்ஸ் பவர் n - 1, அதாவது எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 3 வச்ச மாதிரியான கொஷின் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஹோம் ஒர்க்லேயும் கொடுத்துருக்கேன், டெஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ சால்வ் பண்ணலாம்ப்பா. எல்லாமே அதே மெத்தட் தான். நீங்கள் ஒன்று மட்டும் பார்த்துக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் இதே மாதிரி எக்ஸ்பிரஷன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்குது. சில சமயம் என்ன இருக்கும்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 2 பவர் சம்திங்னு இருக்கும். அப்போ கொஞ்சம் இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காமனாக எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ரைட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எப்போதும் போல் எடுத்துக்கலாம். 2 பவர் n - 1 320 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னப்போ பண்ணலாம்? 2 பவர் n இன்ட்டு 2 பவர் -1. ஸோ ப்ளஸ் 2 பவர் n into 2 power 1 is equals to 320. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் இது. ஏன்னா என்ன பண்ணுவாங்க சில பேர்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் -1 2 பவர் 1 அடிச்சிருவாங்க. அப்படி அடிச்சிடாதீங்க. அப்படி அடிச்சிங்கன்னா தப்பு. ஏன் தப்புன்னு சொல்லணும்னா இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ 2 பவர் n நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா 2 பவர் -1 ப்ளஸ் 2 is equals to 320. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 2 பவர் n. ஸோ 2 பவர் -1ன்றது 1/2. ஸோ 1/2 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 320. ஸோ 2 பவர் nன்றது ஸோ 4 ப்ளஸ் 1ன்றது 5. ஸோ 5 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 320. சொல்லுறது புரியுதுங்களாப்பா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா இந்த இடத்துல 2 பவர் -1ன்னு இருக்குது. ஸோ 2 பவர் -1ன்றது 1/2. ஸோ அதே மாதிரி எந்த காரணத்துக்காகவும் இதை அடிச்சிடாதீங்க. ஏன்னா இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது. இதுவே இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அடிக்கலாம். பட் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறனால இதை அடிக்க முடியாது. தனித்தனியாக எழுதி 2 பவர் -1ன்றது 1/2. ஸோ 2 × 2 4, 4 + 1ன்றது 5/2. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 6 5s are 30 வரும். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும், 20. ஸோ 5 4s are 20. ஸோ 2 பவர் n is equal to 64ன்றது 128. இப்போ 64 × 2ன்றது 128. ஸோ அப்போ 2 பவர் n அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64, அப்புறம் ஒரு 7. ஸோ மொத்தம் 7 வாட்டி வரும். ஸோ 2 பவர் 7. அப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. எப்போதும் இந்த மாதிரி இடத்துல டைரெக்டாக எதுவும் அடிச்சிடாதீங்க. அப்படி அடிக்கக்கூடாது. அதனால தான் இந்த சம் தனியாக உங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். இது எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டது. 4வது கொஸ்டின். ஸோ இஃப் 3 பவர் x minus of 3 பவர் x - 1 is equal to 18, find x பவர் x. ஸோ அவங்க வெறும் எக்ஸோட வேல்யூ மட்டும் கேட்கல. அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எப்போதும் போல் இதை ரயில்வே எக்ஸாமில் உங்களுக்கு 2019 கேட்ட கொஸ்டின் இது. இதை நம்ம சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் நார்மலாக ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 3 பவர் எக்ஸ். அப்படியே வச்சுக்கோங்க. இதை என்னன்னு பண்ணலாம்? 3 பவர் எக்ஸ் இன்ட்டு 3 பவர் -1 எழுதலாம். இஸ் ஈக்குவல்ஸ் டு 18. ஸோ இதில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பவர் எக்ஸ்ன்றது காமனான ஒரு நம்பராக இருக்குது. அப்போ 1 மைனஸ் ஆஃப் 3 பவர் -1 இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ 3 பவர் எக்ஸ்ன்றது 3 பவர் -1ன்றது நம்ம எழுதலாம் 1/3ன்னு எழுதலாம், ஈக்குவல் டு 18.
ஸோ 3 பவர் எக்ஸ்ன்றது ஸோ 3 into 1 3, ஸோ 3 minus 1ன்றது 2, ஸோ 2 divided by 3 is equals to 18. ஸோ 1 2s are 2, இது 9 2s are 18. ஸோ 9 into 3ன்றது 27. ஸோ எக்ஸோட வேல்யூ, அதாவது 3 பவர் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? இது 3 பவர் எக்ஸ், அப்போ இது 3 பவர் கியூப், ஏன்னா 3 கியூப் தான் 27. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அவ்வளோதான்ப்பா. இப்போ இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது, ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸோட வேல்யூ தான். பட் அவங்க கேட்குறது எக்ஸு கிடையாது, எக்ஸுக்கு பவரில் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் கியூப்னு அர்த்தம். எக்ஸ் பவர் எக்ஸ்ன்றது 3 கியூப். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எக்ஸுக்கு பதிலாக 3 போடுங்க, இங்கே ஒரு 3 போடுங்க. ஸோ 3 3s are 9, 9 3s are 27. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. சரியாப்போ? ஸோ அதனால் இந்த இடம் பாருங்கள், 3 பவர் ஒரு நம்பர் இருந்தால் அது தனியாக வச்சுக்கோங்க. 2 நம்பர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தில் காமனாக இருக்கிற நம்பரை மட்டும் வெளியில் எடுங்க. இந்த மாதிரி மைனஸ் இருக்கிறத டிவைடில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுங்க, அப்புறம் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். வேறு மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. சில பேர் இதை வந்து இங்கே டிவைட்லலாம் கொண்டு வருவாங்க, அப்படிலாம் கொண்டு வராதிங்க, அது தப்பு பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு மைனஸ் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட் ஆன்சரே மாறிடும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஸ்ப்ளிட் பண்ணி மைனஸில் இருக்கிறத கீழே கொண்டு வந்து அப்புறம் எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். 5வது கொஸ்டின். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ப்பா. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் இருக்குன்னா, இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், இப்போ போன கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த கொஸ்டினில் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். பட் ஒரு சில கொஸ்டினில் அதே சிம்பிளிஃபிகேஷன் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் இந்த மாதிரி இருக்கும். அதாச்சும் ஒரு சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸ் இருக்குது பாருங்கள், எல்லா இடத்துலையும் எக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பரில் தான் இருக்குது. அவங்க எந்த இடத்துலையுமே ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலை, அவங்க ஜஸ்ட் சிம்பிளிஃபை தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கொஷின் கொடுத்து சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன உங்கள் மைண்டுக்கு வரணும்னா எக்ஸோட வேல்யூ கேன்சல் ஆகிடும்னு அர்த்தம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இப்படி வராது. அப்போ நமக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் இந்த கொஸ்டினை பார்க்கும்போது, கண்டிப்பாக எல்லா எக்ஸுமே கேன்சல் ஆகிரும்னு அர்த்தம். அப்படி கேன்சல் ஆகலைன்னு சொன்னால் நம்ம ஏதோ தப்பாக போட்டிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் இதுவும் ஒரு மாடல் கொஸ்டின். ஃபைண்ட் எக்ஸ் ஃபைண்ட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, எதுவுமே கொடுக்காம வெறும் சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்போ கண்டிப்பாக கொஸ்டினில் எக்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும்னு அர்த்தம். ஸோ இது என்ன பண்ணலான்னு பாருங்கள். இது 5 பவர் எக்ஸு into 5 power 2x minus 2. ஸோ இது மொத்தமாக டிவிஷன் இருக்கிறனால கீழே கொண்டு வந்துடுறேன். 5 power x minus 1 into 25 power x minus 1. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்ப்பா. ஒன்று நீங்கள் தனித்தனியாக எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2x minus 2ன்னு இருக்குது. இதுலேருந்து 2 ஃபஸ்ட் நான் காமனாக எடுக்கிறேன். 5 power x into 5லேருந்து 2 காமனாக எடுத்தேன்னு சொன்னால் x minus 1. ஸோ மொத்தமாக டிவைடட் பை 5 power x minus 1 into 25 பவர் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னப்போ 5 ஸ்கொயருன்றது என்னது 25. இந்த நம்பர் மட்டும் சொல்கிறேன், 5 ஸ்கொயருன்றது 25. ஸோ இப்போ பாருங்களேன், மேலே 25 பவர் எக்ஸ் மைனஸ் 1, கீழே 25 பவர் எக்ஸ் மைனஸ் 1. இதையும் அடிச்சிடலாம். மிச்சம் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5x இருக்குது, 5 பவர் எக்ஸ் மைனஸ் 1. இதை அடிக்க முடியாது, ஏன்னா இங்கே -1 இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்னும் நம்ம மாற்றி எழுத முடியும். 5 பவர் எக்ஸு, இதை பார்த்தீங்கன்னா 5 இப்போ தான் நம்ம படித்தோம்ல, 5 பவர் -1ன்னு எழுதலாம். இப்போ 5x தனியாக இருக்கிறனால அடிச்சிடலாம். என்ன நம்பர் மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 பவர் -1 மட்டும் இருக்குது. ஸோ கடைசி ஆன்சர் 5. -1 மேலே வரும்போது +1, அப்போ 5 மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம ஈஸியாக ஆப்ஷன் நம்பர் பி ஆன்சர்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த கொஷின் உங்களுக்கு தனியாக எடுத்து போட்டு காமிச்சேன். எனக்கு டவுட் இருக்கும், சில கொஷின்ஸில் எக்ஸ் ஏலாம் கொடுத்துருப்பாங்க, 5 பவர் ஏ, 5 பவர் 2a - 1 கொடுத்து, பட் எங்கேயுமே ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏனே இருக்காது. சிம்பிளிஃபை, எவாலுவேட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அப்போ எல்லா வேல்யூமே கேன்சல் ஆகிடும். அந்த ஏஎல்லாம் அடிக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கணும்ப்பா. ஒருவேளை இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் சால்வ் பண்ணுற இடத்துல. சரிங்களாப்பா? ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 5 கொஸ்டின் தான் நான் போட்டு காட்டியிருக்கேன், அதிகமாகலாம் போடவே இல்லை. பட் இருந்தாலும் இது எதுக்காக தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன்னா, இது மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுத தெரியணுன்றதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ 5 பவர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு கொடுத்தாங்கன்னா அது 5 பவர் எக்ஸ் இன்டூ 5 பவர் -1ன்னு எழுத தெரியணும். 5 பவர் -1ன்றது 1/5.
அதே மாதிரி 2வது கொஷின் 3வது கொஷின் 4வது கொஷின்லாம் ஒரே மாடலில் இருந்துச்சு. அதை நான் சால்வ் பண்ணி காமிச்சேன். அப்படி தான் அவங்க எக்ஸாம்ஸில் ஒரு சில கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி எழுதுறதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்பரும் இருக்கும், இல்லை எக்ஸ் வச்சதும் இருக்கும். ஸோ நார்மல் நம்பரும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, எக்ஸ் வச்சதும் படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் இப்போ இந்த 5 கொஷினு. இதுக்கான ஹோம்ஒர்க் கொஷின்ஸும் அந்த பிடிஎஃப்லேயே நான் கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டில் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. இந்த மாடல் கொஷின்ஸ்லாம் டவுட் கேட்டனால தான் இதை தனியாக எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு சின்ன கான்செப்டாக இருந்தால் கூட, அது முக்கியமான கான்செப்ட்னா நான் தனி வீடியோவாக தான் போடுவேன். அது சேர்த்து சொல்லிட்டேன்னா நீங்கள் சில பேர் படிக்காமல் விட்டுருவீங்க. அதனால் சின்ன கான்செப்ட் இருந்தால் கூட அது முக்கியம்னா அடுத்த நாளே அது வீடியோவாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட்லாம் பண்ணாதீங்க. நம்ம சேனல்லே அவ்வளோ பேர் என்னென்னமோ படிச்சுட்டு இருக்காங்க, பழைய வீடியோஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் நியூவாக வந்து சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அத்தனை டாப்பிக்குமே என் சேனலில் இருக்கும். நீங்கள் தேடி படிச்சிங்கன்னா மட்டும் உங்களால் ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரயில்வே எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா அவங்க கூட சேர்ந்து உட்காந்து படிங்க. எக்ஸாம்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. பை.